நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்துடுறேன். ஏய் விளையாட போறியா? ஆமாம். இங்கே உட்காரு, உனக்கு ஒரு 90s கதை ஒன்று சொல்கிறேன் வா. 90s-ஆ? ஸோ இந்த அந்த காலத்துலலாம் ஆரம்பிக்கக்கூடாது, டக்குன்னு சொல்லி முடிச்சிடணும். எனக்கு விளையாட போகணும். 1996 எங்கள் அப்பா பாத்திர வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி. நான் தான் அந்த இரும்பு தனியாக, பிளாஸ்டிக் தனியாக, நோட்டு தனியாக எல்லாம் பிரித்து வச்சிட்ருப்பேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, கிரிக்கெட் விளாட்றதுக்காக என்னை கூப்பிட்றதுக்கு வருவாங்க. நான் அப்படியே பாம்போல் எங்கள் அப்பாவை பார்ப்பேன், கிரிக்கெட் விளாட விட்டுருவாங்கன்ட்டு. எங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நாங்கள் அந்த பாட்டிலில் மூடிலாம் இருக்குல்ல, கழட்டி மூட்டையாக சேர்த்து வச்சுருப்போம். சரி. அதில் ஒரு மூட்டை நேரம் என் முன்னாடி கொண்டு வந்து கொட்டுவாங்க. எதுக்கு? இந்த மூடியில் உள்ள ரப்பர் இருக்கும், இதை தனியாக குத்தி ஊசி வச்சு குத்தி எடுத்துகிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே கிரிக்கெட் விளாட போனாங்கல்ல, அவங்க அப்படியே திரும்பி வீட்டுக்கு போவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அழுகழுகையாக வருமா? 90s அப்பெல்லாம் நாங்கள் ஏதாவது விளையாட போகிறோன்னு சொன்னாலே அதை பண்ணு, இதை பண்ணு, புக் எடுத்து படிப்போ அப்படி சொல்லுவாங்க. இப்போ நீ விளையாட போகிறேன்னு சொல்கிற, புக் எடுத்து படிப்போ. போங்கப்பா நீங்க வேற. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?